விஷால், என்னாச்சு? எதுக்கு டென்ஷனா இருக்க? வர்ஷினி என்ன சொன்னா? அது அத்தை அவளை கோயிலுக்கு கூட்டிட்டு போலான்னு சொல்லி நம்ம வீட்டுக்கு வர சொல்லிருக்காங்க. வர்ஷினி அங்க வந்து மயங்கி விழுந்துட்டாலாம். உடனே அத்தை அவங்களுக்கு தெரிஞ்ச லேடி டாக்டர் நம்ம வீட்டுக்கு வர சொல்லிருக்காங்களாம். என்ன டாக்டரா? என்ன சொல்ற? அப்ப அவங்க வந்தா வர்ஷினியோட விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருமே. ஐயோ, அதான் அவளும் பயப்படுறா விஷால். சரி வா, உடனே கிளம்பலாம். விஷால், நீங்க 2 பேரும் உள்ள வரலாம். சார், ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். சொல்லுங்க விஷால். இன்னைக்கு ஃபைல் பண்ண வேண்டிய எங்களோட டிவோர்ஸை இன்னொரு நாள் கொஞ்சம் லேட்டா பண்ணிக்கலாமா? இதை பாருங்க விஷால், உங்களுக்காக தான் கோர்ட் லீவ் டைம்லயும் ரிஸ்க் எடுத்து இதை நான் ஃபைல் பண்ணிருக்கேன். இப்போ டிலேவா ஃபைல் பண்ணலாமான்னு கேக்குறீங்க? விஷால், இதுக்கப்புறம் நீங்க ஃபைல் பண்ணீங்கன்னா 1 மாசமோ 2 மாசமோ ஆகும் விஷால். சார், பரவாயில்ல சார், பரவாயில்ல. டிலே ஆனாலும் பரவாயில்ல, நீங்க அப்புறமாவே ஃபைல் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே விஷால். இசை, வா இசை, நம்ம போலாம். விஷால், லாயர் என்ன இப்படி சொல்றாரு? இன்னைக்கு விட்டா அப்புறம் ரொம்ப நாள் ஆகுமாமே கேஸ் ஃபைல் பண்ண. ஐயோ, பரவாயில்ல இசை, இப்ப நமக்கு அது முக்கியம் இல்ல, வர்ஷினியோட வாழ்க்கை தான் முக்கியம். வா, வாங்குறல்ல. வர மச்சான். என்ன நர்மதா, வர்ஷினி ஏன் அப்படி பாக்குற? ஒண்ணுல சுபத்ரா, நான் வர்ஷினி கொஞ்சம் தனியா செக்அப் பண்ணணும். எந்த ரூமுக்கு கூட்டிட்டு போலாம்? அப்படியா? அதோ அங்க ஒரு ரூம் இருக்குல்ல, அங்க போய் செக் பண்ணிக்கோ. அங்கயா? வாமா போலாம். வர்ஷினி, போ வர்ஷினி, போ. சரி, வாமா. என்ன நர்மதா, வர்ஷினியை செக் பண்ணிட்டியா? அவ வீக்கா தானே இருக்கா? ஆமாமா, வீக்கா தான் இருக்கா. இந்த டைம்ல வீக்கா இருக்கிறது காமன் தான் சுபத்ரா. ஏன்னா 2 உயிர் இல்ல. நர்மதா, நீ என்ன சொல்ற? சொல்றதுக்கே சங்கடமா தான் இருக்கு. இருந்தாலும் நான் சொல்லிதானே ஆகணும். இந்த பொண்ணு அசோக்குக்கு ஃபிக்ஸ் பண்ணவ தானே? ஆமா நர்மதா, அதுக்கு என்ன இப்போ? ரொம்ப சாரி இந்த அசிங்கத்தை சொல்றதுக்கு. இவ பிரெக்னண்டா இருக்கா. சொல்லு, கேக்குறாங்கல்ல, சொல்லு. சீக்கிரம் வா. போ. உண்மையை சொல்லு வர்ஷினி. நானும் ராகவும் உங்களை ஏமாத்திட்டோம் அத்தை, எங்களை மன்னிச்சிருங்க. என்னது, ராகவா? ஐயோ கடவுளே, என்ன கொடுமை இது! நான் நம்பின எல்லாருமே என் வயித்துல நெருப்பள்ளி கொட்டுறாங்களே. என்னது, ராகவா? அடி பாவி, கூட இருந்தே குழி பறிச்சிட்டால. என் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக நீயும் இசையும் சேர்ந்து போட்ட பிளான் இதுன்னு எனக்கு நல்லா தெரியும் அத்தை. இதுல ஏதோ ஒரு பெரிய சதி இருக்கு அத்தை. இசை, உண்மை எல்லாருக்குமே இப்ப தெரிஞ்சிருச்சு போல. தோ பாருங்க, வந்துட்டாங்கல்ல. தோ பாருங்க, இவங்க கிட்ட நீங்களே கேளுங்க. இசைதான் வர்ஷினியை தூண்டி விட்டுருப்பா. ராகவை எப்படியாவது அடைஞ்சிரு, அதை வச்சு நம்ம ஸ்ரீஜாவை துரத்திடலாம். அதுக்கப்புறம் இந்த வீட்ல அக்கா தங்கச்சிங்க நாம வச்சதுதான் சட்டம். அப்படி இப்படி நீ எதையாவது சொல்லி இவளை தூண்டி விட்டுருப்பா. ஆமா சம்மந்தி, என் பொண்ணு பாவம். இவளுக்கு விவரம் எல்லாம் பத்தாது. இந்த ஸ்ரீஜா சொல்ற மாதிரி
என் பொண்ணோட மனச மாத்தி இந்த இசை தான் இந்த காரியத்தை செய்ய வச்சிருக்கணும். ஏய் உன்னை எல்லாம் உங்க குடும்பம் மாதிரி ஒரு கேடு கெட்ட குடும்பத்தை நான் பார்த்ததே இல்ல. ஐயோ உங்களை எல்லாம் நம்பி என் வீட்டுக்குள்ள சேர்த்தது என்னோட தப்புதான். அத்தை, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல அத்தை. நாங்க எந்த தப்புமே பண்ணல. வாய் மூடி இசை. நீ என் குடும்பத்துக்கு பண்ண துரோகம் போதும். இதுக்கு மேல நீங்க யாரும் இந்த வீட்ல இருக்க கூடாது. இவ்ளோ அசிங்கமா நடந்துகிட்ட உங்க குடும்பத்துக்கு என் வீட்ல இனிமே இடம் கிடையாது. முதல்ல வெளிய கிளம்புங்க எல்லாரும். அம்மா அத்தை ப்ளீஸ் அத்தை, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அத்தை. ஏய், ப்ளீஸ் நீ வாயை மூடிக்கிட்டு இரு. அத்தை ப்ளீஸ் அத்தை. எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்க? என்ன ஏமாத்துனது போதாதா? போ வெளியில போ முதல்ல. சம்மந்தி சம்மந்தி, இசை பண்ண பாவத்துக்கு என் பொண்ணு என்ன பண்ணுவா? அவ பாவம் சம்மந்தி. யார் பாவம்? இவளா பாவம்? என் கண்ணு முன்னாடி நிக்காத. வெளியில போ. ஐயோ போ அத்தை, போன்னு சொல்றேன். அத்தை சொன்னா கேளுங்க அத்தை. வேண்டாம் அத்தை. அத்தை இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்காத. வேண்டாம் அத்தை. அம்மா வேண்டாம்மா, சொன்னா கேளுங்கம்மா. அம்மா ப்ளீஸ் அத்தை. அத்தை அத்தை வேண்டாம் அத்தை. அத்தை வேண்டாம் அத்தை. வேண்டாம் அத்தை. வேண்டாம் அத்தை. வேண்டாம். ஹர்ஷினி, என்ன வேண்டாம் வேண்டாம்னு சொல்ற? என்னாச்சு உனக்கு? என்னாச்சுமா? இப்படிதான் சம்மந்தி, யாரோ பயமுறுத்துற மாதிரி இந்த மாதிரி தான் புலம்பிக்கிட்டே இருக்கா. அப்படியா? என்னம்மா பண்ணுது? இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. டாக்டர் வந்தா இது கண்டிப்பா நடந்துரும். அவங்க வர்றதுக்குள்ள நீ வந்திருக்கா ப்ளீஸ்க்கா. லாஸ்டா எப்போ உனக்கு பீரியட் ஆச்சுன்னு ஞாபகம் இருக்கா வர்ஷினி? எனக்கு சரியா ஞாபகம் இல்ல மேடம். என்கிட்ட மறைக்காம உண்மையை சொல்லு வர்ஷினி. உன் நாள் தள்ளி போயிருக்குன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு லேசா மயக்கம், அவ்வளோதான். சுபத்ரா கல்யாணம் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காளே, நீ என்கிட்ட எதையுமே மறைக்காம பேசுறது நல்லது. நான் எதையுமே மறைக்கல டாக்டர். அப்போ நீ கன்சீவ் ஆயிருக்கேன்னு உனக்கு தெரியாது, அப்படிதானே? இது பிரெக்னன்சி கிட். போய் செக் பண்ணிட்டு வா, ரிசல்ட் கிளியரா தெரிஞ்சிரும். என்னம்மா யோசிக்கிற? உன்னோட சிம்டம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நீ கன்சீவ் ஆயிருப்பியோன்னு எனக்கு தோணுது. செக் பண்ணி பார்த்துட்டா உண்மையெல்லாம் தெரிஞ்சிரும்ல. வாங்கம்மா. இல்ல, இது சரி வராது. நீ சுபத்ரா கிட்ட எதையோ மறைக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. என் கூட வா, நானே செக் பண்ணிடுறேன். இல்ல டாக்டர் வேண்டாம். சொல்றத கேளு. என்ன வேணா நான் சொல்ற மாதிரி செய். வா டாக்டர்